நம்முடைய நெருக்கத்தின் காலத்தில் நம்ம பிரச்சனைக்குள்ள போகும்போது கர்த்தருடைய கண்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்மளை பார்க்கும். நம்ம எப்படி என்ன பண்றோம் இதை கையால். இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஆண்டவன் கூர்மையாக கவனிக்கிறாரு. இந்த இடத்துல அந்த எரிச்சலை வெளிப்படுத்தி கோபத்தை காண்பிக்கிறேன்னா இல்லை எப்படி இதை நான் சமாளிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? ஒன்னே ஒன்று பண்ணேன். எனக்குள்ள வேதனை, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கோவம் இதெல்லாமே இருந்தால் கூட வாய்க்கு ஜிப்பு போட்டுட்டேன். ஆமேன். அவர் சொன்ன அல்லேலூயா எவ்வளோ ஆழம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆமேன். அதுவும் ஆண்கள் பகுதியிலிருந்து அந்த அல்லேலூயா வரதுல எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சகோதரிகளே? அவர் என்ன சொல்ல வராரு? அந்த ஜிப்பை கொஞ்சம் என் மனைவிக்கும் கொடுங்க சிஸ்டர்ன்றார். அது இருந்தா என்ன பிரச்சனையே முடிஞ்சிடும் சிஸ்டர்ன்றார். அவ்வளோதான் அவர் சொன்ன அல்லேலூயால யாரும் தெரியல நமக்கு. இப்போ யாருன்னா இப்போ அவங்க மனைவி டார்கெட் பண்ணிடுவீங்க, அதனால எனக்கு தெரியல யாருன்னு. சும்மா பொதுவாக சொல்கிறேன். அப்படியே இறுக்கமாக இருப்பேன், வாயே திறக்க மாட்டேன். எதுக்குமே வாய் திறக்கிறதில்ல, திறக்கவும் பலன் இல்லை. அப்படியே அமைதியாக இருப்பேன். தண்ணி வேணுமா? வேணாமா? வேணாம். இப்படியே அந்த பிரெக்னன்சி முழுவதையும் கடக்க கத்திர எனக்கு உதவி செஞ்சேன். அல்லேலூயா. அதில் கத்திர இடத்துல கேள்வி கேட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், ஏன் எனக்கு அனுமதிங்க? ஏன்னா நான் எனக்கு இருந்த பிரச்சனையை சொன்னால் அது அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் வாந்தி வரணுவாங்க யார் கேட்டாலும். ஆனால் எனக்கு எல்லாருக்கும் வர வாமிட்டு இல்லை, எல்லாரும் கடந்து போகிற சூழ்நிலை. இது யாருக்கும் விளக்கவும் முடியாது.